ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே. இந்த வீடியோவில் மார்னிங் டு நைட் வரையிலான எங்களோட ரொட்டீன் விலாகை தான் கவர் பண்ணியிருப்பேன். சாட்டர்டே சண்டேனால எல்லா வீடு மாதிரியும் தான் நாங்களும் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்திருப்போம். டைம் கரெக்டாக ஒரு 8 o'clock இருக்கும். என் 2 பசங்களுக்கும் ஒரு 5 வயசுக்குள்ளனால நான் டீ காஃபிலாம் கொடுக்க மாட்டேன். 2 பேருக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டதுமே நேராக கிச்சனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால எப்போ டீ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்பயே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவேன். பிரியாஷ்க்கு தோசை பிடிக்காது, அதனால இட்லி பண்ணிட்டேன். ஆனால் ஆதவுக்கு தோசை இட்லி எதுனாலும் சாப்பிடுவாரு. வெளியில உட்காந்துட்டு ஏதோ ஆழ்ந்த யோசனையிலேயே திங்க் பண்ணிட்டே ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த 2 நிமிஷத்துக்கு அவங்களே ப்ரஷ் பண்ணட்டும்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் ப்ரஷ் பண்ணி விடுவேன். எனக்கும் ஹபிக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கிட்டேன். இந்த இட்லி சாப்பிட்டோம்னா ஒரு 1.5 hours பசிக்க ஆரம்பிச்சிடும். என் 2 பசங்களையும் மேனேஜ் பண்ணணும்னா கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டாதான் உண்டு. இன்னைக்கு பெருசா எதுவும் அவுட்டிங் போற ஐடியாலாம் இல்ல. ஈவினிங் போய் அடுத்த வாரத்துக்கான வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான் வேலை. இப்ப 2 குட்டீஸையும் கூட்டிட்டு பக்கத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கு, அங்கதான் கூட்டு போயிருக்காரு. அதுக்குள்ள ரொம்ப அதிகமான ஒர்க்கை எழுத்து போட்டுக்காம சின்ன சின்ன மெயினான ஒரு ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு லஞ்ச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அவங்க வர்றதுக்குள்ள இது ஓரளவு முடிச்சாதான் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார முடியும். இந்த லாண்ட்ரி கூட இந்த 2 பசங்களை அனுப்பிட்டு ஏன் அவசரமா பண்றேன்னா, அடிக்கடி இந்த ஆதோ ஆஃப் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால எப்பவுமே வாஷிங் மிஷின் ஒன்னு அவர் வெளியில கூட்டு போயிட்டாருன்னா போட்டு விடுவேன், இல்லைன்னா மதியம் அவர் தூங்குவார் கொஞ்ச நேரம், அப்ப போட்டுருவேன். லஞ்சுக்கு சண்டே பண்ணணும்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்னு புலாவ் மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிரியாணி தான். வெஜிடேரியன்லயுமே நல்லா ஸ்பெஷலா நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு தெரியாதது. இதுவே இன்னும் 2 வாரம் தாண்டல, என் பையன் நைட் ஆனா சிக்கன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலிஃபிளவரை பொரிக்கும் போது சிக்கன் நினைச்சிட்டு ஓடி சாப்பிடுவாரு. அப்படியே ஃபேஸே மாறிடும். அப்படியே பழகிட்டோம் போல. இந்த சண்டே ஒன்னு பிரியாணி, அப்படி இல்லைன்னா சீ ஃபுட் பண்றது. எங்க பில்டிங் பக்கத்துல எந்த கடையும் இல்லை, அதனால இந்த வாரம் ஒரு டைம் ஷாப்பிங் போவோம். அதுல சப்போஸ் ஏதாவது வாங்க மறந்துட்டேன்னா அது அடுத்த வாரம் தான், அவ்வளவுதான். ஆன்லைன்ல டெலிவரிலாம் அவைலபிள் இருக்கு, ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. காலிஃப்ளவரை ஏர் ஃப்ரையரில் தான் ஃப்ரை பண்ணேன். எங்களோட சண்டே லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு மட்டும் பாயில் பண்ண ஏக்கு சேர்த்து வச்சுட்டேன். டெய்லி ஆஃப்டர்நூன் ஒரு 2 hours 2 பேருமே தூங்கிடுவாங்க. ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே எங்கள் காஃபிலாம் குடிச்சிட்டு தான் கடைக்கு போயிட்டு வந்தோம். ஸ்நாக்ஸ் இப்போலாம் அதிகமாகவே வாங்குறதில்ல, எவ்வளோக்கு எவ்வளோ முடியலோ இப்போலாம் ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக கொடுக்குறேன். ஏன்னா ஸ்கூலில் அதிகமாக ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது, சாப்பாடோட ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். டெய்லி பிரியாஷ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்காகவே அதிகமாக வாங்குவேன். ஆதவுக்கு பிடிக்கலைனாலும் சிலதை கொடுத்து சாப்பிட சொல்லி பழகி விடுவேன். எல்லாமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு டின்னருக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 daysக்கு முன்னாடி பன்னீர் ரேப் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் அதை பண்ணேன், நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு டின்னருக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்டதும் அதை தான் பண்ணுறேன். இது ஃப்ரெஷ்ஷான பன்னீர். இதுக்கு முன்னாடி நான் பேக்கெட் பன்னீர் தான் வாங்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் கடைக்கு போயிருந்தப்போ ஃப்ரெஷ்ஷான பன்னீர் பார்த்ததும் ப்ரைஸ்லாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் சேம் ப்ரைஸுக்கு கிடைக்கும் போது எதுக்கு பேக்கெட் பன்னீர் வாங்கன்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் என்னென்ன மசாலா வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக லெமன் ஊற்றிட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தோசை டவால கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா 5 நிமிஷம் 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ரொம்ப நேரம் வெளியில் வச்சுட்டேன் போல், அதுக்கு கட் பண்ணாலும் உதிரி உதிரியாக வருது. சரி, உள்ள ஸ்டஃபிங் மாதிரி தான் வைக்க போகிறோம், உதிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இதோட கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், லேடஸ் இலை ஃபுல்லாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஷ்ரூம் இருக்கிறது சுத்தமாகவே ஞாபகம் இல்லை. அப்புறம் ஒரு பீஸ் மஷ்ரூம் மட்டும் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். டைம் கரெக்டாக 7:45 தான் ஆகுது. அதுக்குள்ளே பசிக்குதுன்னு கிச்சன் வந்துட்டாங்க. அதனாலேயே கொஞ்சம் அவசரமாக தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே இப்போ ரெடி ஆகிருச்சு. ஒரு பீஸ் டோட்டியாவை எடுத்துட்டு கெச்சப் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே சென்டரில் வைக்கணும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எதுனாலும் வைக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் வைக்கலாம், ஃபிஷ்ஷை கூட சின்னதாக கட் பண்ணி உள்ள நடுவில் வைக்கலாம். இந்த மாதிரி வெறும் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுற மஷ்ரூம் பசங்களுக்கு பிடிக்காது, இது ஹப்பிக்காக பண்ணுறேன். இது ஒவ்வொன்றும் சாப்பிட்டாலே போதும், வயிறு நம்பிடும் ஃபுல்லாக. லஞ்சுக்கு பண்ண பிரியாணி இன்னமும் இருக்குது, அதனால நான் 3 ரேப் தான் பண்ண போகிறேன். எல்லாமே சென்டரில் வச்சதுக்கப்புறம் சாலட் சாஸ் ஊற்றணும். அது இல்லைன்னா மயோனைஸ் ஊற்றிக்கலாம், ஆனால் சாலட் சாஸ் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்படி இல்லைன்னா சில்லி மயோனைஸ் நல்லாயிருக்கும்.
சூப்பராக எங்களோட டின்னரும் ரெடி ஆகிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.